இன்னைக்கு நம்ம அவதார் த ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படமே ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு. இத்தனை வாரம் நான் புல்லு பிடிங்கிட்டு இருந்தியா அப்படின்னு நீங்கள் நான் கேட்டிங்கன்னா புல்லு தாங்க பிடிங்கிட்டு இருந்தேன். டிக்கெட் கிடைக்கலங்க இந்த படத்துக்கு. நான் ரொம்ப லெத்தாஜிக்காக இந்த படத்தை நினச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த படத்துக்குலாம் எவன்டா உள்ளே போகிறான், டிக்கெட்லாம் கிடைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா எனக்கு கன்வீனியன்ட்டான உள்ள எல்லா டேட்லேயுமே இந்த படம் டிக்கெட் ஃபுல் ஆகிடுது. அது எப்படின்னு தெரில. ஸோ இப்போ இதுக்கு இந்த வீடியோ போட வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு அந்த 130 படம் வேஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட வந்துட்டேன். ஸோ இந்த படத்தோட கதை வழக்கம் போல் நம்ம பண்டோராவில் வாழ்கிற நம்ம ஹீரோவும் அவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எங்கேருந்தோ எவனா வந்துடுவானுங்க. அந்த மாதிரி இந்த தடவை இந்த ஃபயர் கிளான்லேருந்து வந்துடுறானுங்க. கூட சேர்ந்து மனுஷங்களும் அந்த இருக்கானுங்கள்ல அவனுங்களும் வந்துட்டானுங்க. ஸோ இவங்களாம் சேர்ந்து நம்ம ஹீரோவோட குடும்பத்தை அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கு தான் கதை. அது எப்படின்னு தெரியல, நம்ம ஹீரோ குடும்பத்தை அழிக்கிறதுக்கு மட்டும் எங்கேயாவது எவனாவது கிளம்பி வந்துடுறானுங்க. ஸோ கதை ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் படத்தோட விஷுவல்ஸு வழக்கம் போலங்க 1, 2ல் நம்ம என்ன பார்த்தோமோ அந்த அளவுக்கு இந்த படத்தையும் எலிவேட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான சீனு, பண்டோரா உலகத்தையும் நம்ம சுற்றி பார்த்துருந்தாரலாம். லிட்ரலி இந்த படம் ஒரு கருத்து உள்ள படமோ இல்லை இந்த உலகத்துக்கு தேவையான படமோ அப்படி சொல்ல முடியாது. இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் இன்னும் இந்த படத்தோட 4, 5, 6 எது வந்தாலுமே இன்னுமே அந்த பாண்டோரா உலகத்தை நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஜஸ்ட் நீங்கள் இப்போ பூமி எப்படி சுற்றி பார்க்குறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பாண்டோராவை ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். அதுதான் இந்த படம் எல்லாமே. புது புது மிருகங்க, புது புது இடங்க, புது புது கிளானு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுருக்காரு நம்ம ஜேம்ஸ் கேமரான் ஐயா. என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர், ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஆக மொத்தத்தில் இந்த 5D சினிமாஸில் போயிட்டு ஒரு ரைடு போய்ட்டு வருவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த படம். இட்ஸ் அ ரைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கதைன்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கானுங்க, செகண்ட் ஹாஃப் அடித்து வீசிக்கிட்டே இருக்கானுங்க. இதுதான் இந்த மொத்தம் படத்தோட கதை அண்டு ரிவ்யூ. ஓடிடியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பெட்டர் இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் வருஷத்துக்கு எப்போயாவது ஒருத்தர வரும். ஸோ மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருங்க.